ஆசீர்வாதம், உலகப்பிரகாரமான பொருட்கள் இதெல்லாம் கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொடுப்பது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதி தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு இலவச இணைப்பு. இதெல்லாம் இது அல்ல சாட்சி. நம்மை குறித்து ஜனங்கள் சாட்சி கொடுக்கணும். இவர்கள் கர்த்தரை தேடும் பொழுது இவர்கள் வாழ்க்கை மாறி போனது. அல்லேலூயா. சாட்சியா வாழ்றோமான்னு கொஞ்சம் யோசித்துப்பார். இயேசுவோட எதிர்பார்ப்பு நீங்க சாட்சியா வாழணும், உங்க மூலம் கர்த்தர் மகிமைப்படணும். அதே சமயம் இன்னும் கருத்து புரிஞ்சு கொள்ளுங்க, நம்மளால ஏன் சாட்சியா வாழ முடியல? நான் சாட்சியா வாழணும் தான் நினைக்கிறேன் பாஸ்டர், ஆனால் என்னால் வாழ முடியல, என் சுவாபத்தை கட்டுப்படுத்த முடியல, என் ஜீவியத்தில் நான் இதுக்கு மனம் திரும்புகிறேன், ஆனால் என்னால் அதை விட்டு விலக முடியல, எங்கேயோட தடுமாறிக்கிட்டே இருக்கிறேன். என்ன காரணம்னா, 1 பேதுரு 5:8 வாசிக்கும் பொழுது, உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல. நாம ஒருவேளை இப்போ இன்னைக்கு செய்தி கேட்குறீங்க, நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்க, இன்னும் நான் சாட்சியாக வாழணும், என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் குடும்பம், நான் இருக்கிற தெரு, என் சபை எனக்கு நல்ல சாட்சி கொடுக்கணும், என் வாழ்க்கையில் வருகிற மாற்றத்தை அவங்க பார்க்கணும், என்னை குறித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் எடுக்கிறீங்க. தீர்மானம் எடுத்த உடனே உங்களை எப்படி ஆகிலும் உங்கள் சாட்சியை கெடுக்கிறதுக்கு போராடுகிற பிசாசு நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நோக்கமே என்னன்னா, எங்கெல்லாம் நமக்கு நல்ல சாட்சி கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல நம்ம சாட்சி கெடுக்கணும். அதான் அவன் நோக்கம். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் ஒரு வேதத்தில் வாசிங்களேன். ஆதியாகமம் 6:9 வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இங்க நோவாவை குறித்து பார்க்கிறோம். நோவாவை குறித்து வேதம் சொல்கிறது உத்தமனும் நீதிமானும். எப்போ? தன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ள. ஏன் வேதம் அப்படி சொல்லுதுன்னா, நோவாவின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் பொல்லாத ஜனம். நோவாவின் குடும்பத்தை தவிர அத்தனை பேரும் நியாயம் தீர்க்கப்படுகிற அளவுக்கு பொல்லாத பாவம். ஆண்டவரே சொல்றாரு, ஏன் தாய் இவனை நான் படைச்சனோ, எனக்கு ரொம்ப விசனமா இருக்குது. அவன் வாழ்க்கையில பாவம் இருப்பது மாத்திரமல்ல, அவன் நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாதது. ஆண்டு ரொம்ப வேதனைப்பட்டு உலகத்தை அழிச்சு முடிவு பண்ணிட்டார். அந்த ஜனங்களுக்கு மத்தியில், பொல்லாத வாழ்க்கை வாழ்கிற ஜனங்களுக்கு மத்தியில் நோவா கர்த்தருக்கு பயந்து சாட்சியுள்ளவனாய் வாழ்றான். இப்போ இந்த நோவாவை ஆண்டவர் அழைக்கிறார். அவன் மூலமாக ஒரு பேழையை கட்டுகிறார். ஜல பிரளயத்தை அனுப்பி பூமியே அவர் சுத்திகரிக்கிறார். இதற்கு தேவனால பயன்படுத்தப்பட்ட ஒரு நல்ல பாத்திரம் நோவா. இதை பிசாசு பார்க்கறான். முழு உலகத்தையும் வளைச்சு போட்டுட்டேன், இந்த நோவாவை மட்டும் வளைக்க முடியலையே. நோவா மற்றும் இவ்வளோ சாட்சியா, தேவன் முன்பு சாட்சியா இருக்கிறான், மனுஷன் முன்பு சாட்சியா இருக்கிறான். இவனை கொண்டு கர்த்தர் பூமியிலே சுத்திகரிக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறானே இவன். இப்போ பூமி ஆண்டவர் சுத்திகரிச்சிட்டாரு. நோவா குடும்பம் மட்டும்தான் இந்த பூமியில் இருக்குது. பிசாசு பார்க்குறான், இவன் ஒரு ஆளை மாத்திரம் தப்பிச்சிட்டான், இவனும் என்ன பண்ணிடணும்? சாட்சியை கெடுக்கணும். என்ன பண்ணானா, 9 அதிகாரம் ஆதியாக 9:20-21 வாசிங்க. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். ஜலப்பிரளயம் வரும் முன்பதாக பார்த்தீங்கன்னா, பூமியில எந்த பொருளுமே அவ்வளவு சீக்கிரம் பிடிக்காது. ஏன் அப்படின்னா, தேவன் பூமியை சீர்படுத்தும் பொழுது சமுத்திரத்தை 2ஆ பிரித்து ஒரு பாற்றை மேலே கொண்டு போய் ஒரு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி வச்சிருந்தார். அதுதான் ஓப்பன் ஆகி மழையா பெய்து பூமியில் ஜலப்பிரளயத்தை கொண்டது. ஸோ ஜலப்பிரளயம் வர்றதுக்கு முன்னாடி பூமி குழு இருந்துச்சு, எந்த பொருளும் குளிக்காது. நோவா திராட்சரச இஷ்டம் போல குளிப்பான், போதை ஏறாது. இப்போ ஜலப்பிரளயம் வந்ததுக்கப்புறம் சூரிய வெப்பம் கொஞ்சம் கூடிருச்சு. கூடின உடனே இந்த நோவாவுக்கு தெரியல, வழக்கம் போல திராட்சை பழத்தை எடுக்கிறான், பிழிகிறான், ஜூஸ் போடுறான், எப்பவும் போல ஃபுல்லாக குடித்தான். ஆனால் அது புளிச்சிருந்ததுனால என்ன ஆயிடுச்சான்? தேவ பக்தி நிறைந்த நோவா போதை நிறைந்த நோவாவா? தேவ பிரசனத்தில் மிதந்தாமே போதையில் மிதக்கிறான். வஸ்திரம் விலகி பிசாசு பார்த்தான், ஆள் மட்டையாயிட்டான், ருசி கண்டுட்டான். இனிமேல் இவன் டெய்லி போதைக்கு அடிமை. நல்ல கவனிங்க, நோவா தெரிஞ்ச இந்த காரியத்தை என்ன செய்யல, அறியாமல் செய்தான். ஆனாலும் தப்பு. இப்போ பிசாசு நினைச்சான், இந்த நோவாவை கரைப்படுத்திட்டோம், இனிமேல் இந்த நோவா சாட்சி கேடு வாழ்க்கை வாழுவான். நல்ல கவனிங்க,
நிறைய நேரங்களில் பிசாசின் பார்வை யார் மேலே இருக்கும் தெரியுங்களா? யார் தேவனை ஆராதிக்கிறார்களோ, யார் கர்த்தர் வார்த்தை கேட்டு கீழ்ப்படியணும்னு அர்ப்பணிக்கிறார்களோ, யார் கர்த்தர் ஊழியத்தில் முன்னணியில் நிற்கிறார்களோ அவர்கள் மேல் பிசாசின் பார்வை விழும். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மேல பிசாசு பார்வை விழும்? தேவனை ஆராதிக்கிற, கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படின்னு நினைக்கிற, ஊழியத்தில் முன்னணியில் நிற்கிற ஜனங்கள் மீது எப்பொழுது பிசாசின் பார்வை. ஏற்கனவே வழிவிலகி போனவங்கள கண்டுக்க மாட்டான். ஆனால் யாரெல்லாம் இப்போ இந்த செய்தி கேட்கும்போது நான் இனி சாட்சியாக வாழணும்னு நீ தீர்மானிக்கும் போதே இப்போ பிசாசின் பார்வை உங்கள் மேலே விழும். அவன் நோக்கம் என்ன? உங்கள் சாட்சியை கெடுக்கணும். எப்படி நோவா அறியாமல் அவன் திராட்சரசை குடிச்சு போதையானானோ அதே போல சில தவறான உலகத்தின் உறவுகள், தேவனுக்கு பிரியமில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், உலக ஆசைகள், உலக பொழுதுபோக்கு, உலக பாவ சந்தோஷம், இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பிசாசு கொண்டு வந்து எவ்வளோ ஒரு ஜாலியான லைஃப். நீ என்னடா சண்டே சர்ச்சுக்கு போகிறதும் சாயந்தரமான ஊழியத்துக்கு போகிறதும், அங்கே பாரு ஃப்ரெண்டு அழகா சண்டே எவ்வளோ என்ஜாய் பண்ணுறான். நீ என்னடா எப்போ பாரு சர்ச்சு ஜபம் ஊழியம் அது இதுன்னு இப்படியே போறிய, கொஞ்சம் ஜாலியாக வாழு. இந்த உலக ஜாலி லைஃப்பை பார்த்து பார்த்து நிறைய நேரங்களில் நம்முடைய சுவாபம், நம்முடைய சிந்தை எல்லாம் தடுமாற வைத்து நம்ம சாட்சியை கெடுப்பது பிசாசுடைய நோக்கம். ஒரு பக்கம் உலகத்தின் இச்சைகளை காண்பித்து நம்மை தடுமாற பண்ணுகிறான். இன்னொரு பக்கம் கடினமான சூழ்நிலைகள், சில பொல்லாத மனிதர்கள் இவர்களை எழுப்பி நம்மோடு போராட வைத்து நம்ம சுவாபத்தை கெடுப்பது பிசாசுடைய நோக்கம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒன்று, தப்பான இச்சையில விழுந்து நம்ம சாட்சி கெடணும், அல்லது நம்ம சுவாபத்தில் நம்ம கரைப்பட்டு பொல்லாத ஜென்மஸ்வாபம் வெளிப்பட்டு வாயின் வார்த்தையில், நம்முடைய கிரியைகளில், நம்முடைய முரட்டு சுவாபத்தில் நாம் கரைப்பட்டு நம்ம சாட்சியை கெடுக்கணும். அதுதான் பிசாசுடைய நோக்கம். அப்படிதான் நோவாவை கரைப்படுத்த போராடினா. இப்போ நோவா என்ன பண்ணாரு தெரியுங்களா? அறியாமல் குடித்து தான் வெறியானா. அதுக்கப்புறம் போதை தெளிஞ்ச உடனே நோவா புரிஞ்சுக்கிட்டான், இனி திராட்சை ரசத்தை இந்த புளிச்சதை என்ன செய்யக்கூடாது, குடிக்க கூடாது. பிசாசு நினைச்சான் அதுக்கு அவன் அடிமையாயிருவான்னு. நோவா சுதாரிச்சு கொண்டுட்டான். எது தன்னை கரைப்படுத்துகிறதோ அதை என்னை விட்டு தூக்கி எறிவேன்னு சொல்லி நோவா தூக்கி எறிந்தான். அதற்கு பின்பு சாத்தானால இன்னும் ஒரு முறை கூட நோவாவை கரைப்படுத்த முடியவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் உங்க சாட்சியை கெடுக்கிற எந்த காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கு? மனுஷர் உங்களை பார்த்து நீ எல்லாம் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், இந்த காரியம் செய்துட்டு இருக்கிறீல, இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கிறீல, இந்த சுபாவம் உனக்குள்ள இருக்குதுல என்று எதை குறித்து உங்களுக்கு குற்றம் சாட்டுகிறார்களோ, இன்றைக்கு நோவாவை போல அதை தூக்கி எறிஞ்சிட்டு, ஆண்டவரே நான் உங்களுடைய நாமத்துக்கு நிமித்தம் சாட்சியா வாழுவேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க அர்ப்பணிப்பீர்களானால் தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் நிதானிச்சு நான் நற்சாட்சியாக வாழ்கிறேன்னா என்னை குறித்து தேவனும் உலகமும் சாட்சி கொடுக்க முடியும். என் வாயின் வார்த்தைகளாக இருக்கட்டும், என் சிந்தையாக இருக்கட்டும், என் வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், என் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அலங்காரமாக இருக்கட்டும், என்னுடைய குடும்பத்தை நடத்துகிற விதமாக இருக்கட்டும், நான் சம்பாதிக்கிற விதமாக இருக்கட்டும், என்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்கள், நான் எதில் என்னை சரிப்படுத்தணும், நிதானிங்க. உங்கள் வாழ்க்கை மூலம் கர்த்தர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணுகிறவர்களை அவரும் பிதாவும் என்ன செய்கிறார்? அறிக்கை பண்ணுகிறார். இன்றைக்கு அர்ப்பணிங்க. அல்லேலூயா.